ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஏரல் பக்கத்தில் மங்களக்குறிச்சின்ற ஒரு கிராமத்தில் இருக்குது எங்களோட குலதெய்வம் கோயில், விரத உடை ஐயனார் சாஸ்தா திருக்கோவில். இங்கேருந்து திருச்செந்தூர் பக்கம்தான் ஃப்ரெண்ட்ஸ். பங்குனி உத்திரத்தன்னைக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் சாமி தரிசனம். நாங்கள் வந்து அன்றைக்கி தான் கோயில் போயிருந்தோம். அங்கே வந்து அன்றைக்கி தான் வந்து சாமி கும்பிட வருவாங்க எல்லாருமே. நீங்களும் சாமி கும்பிட்டு வாங்க. எல்லாருக்கும் எல்லா வளமும் எல்லா செல்வமும் கிடைக்கட்டும். எல்லோரும் நல்லாயிருப்போம். இங்கே இந்த கோவில் அமைந்திருக்கிற இந்த இடத்த சுற்றி 4 பக்கமே ஃபுல்லாக வாழைத்தோப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ். வாழைத்தோப்புக்கு நடுவில் வந்து தான் நம்மளோட குலதெய்வம் இருக்கார், ஐயனார் வந்து இருக்கார். வெளியில் வந்து பைரவர் இருக்காங்க, பைரவர், கருப்பசாமி, நிறைய சாமிகள் இருக்காங்க. பாருங்கள், சுற்றி ஃபுல்லாக வாழை மரம் தான், வாழைத்தோப்பு தான். இப்போ நம்ம உள்ள சாமியை பார்த்துட்டு வந்துடலாம். கோவில்பட்டியிலேருந்து நம்ம 5 மணிக்கெலாம் பஸ் ஏறிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். 5 மணிக்கெலாம் பஸ் ஏறி நம்ம அந்த மங்களக்குறிச்சிக்கு ரீச் ஆகிறதுக்கு 8 மணிக்கிட்ட ஆகிடுச்சு. கோவில்பட்டிலேருந்து தூத்துக்குடி டு ஏரல்லேருந்து வந்து மங்களக்குறிச்சி, மங்களாபுரம்னு சொல்கிறாங்க. அங்கேருந்து நம்ம வந்து ஆட்டோ பிடிச்சி, ஏரல்லேருந்து ஆட்டோ பிடிச்சி தான் போகணும். ஆட்டோ பிடிச்சி போய் இறங்கி அப்புறமா உள்ளே வந்து வாழைத்தோப்புக்குள்ள வந்து ஒரு 10 நிமிஷம் நடக்கிற மாதிரி இருக்கும். உள்ளே நடந்து போயிட்டு அப்படின்னா நம்மளோட ஐயனாரை வந்து நம்ம தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம். பசங்களுக்கு வந்து அன்றைக்கி எக்ஸாம் இல்லை, அதனால் அவங்களே சேர்த்து கூட்டிகிட்டு போயிட்டு வந்தாச்சு. நல்லா தரிசனம், நல்லா அருமையான சாமி கும்பிட்டு வந்துட்டோம். கோவிலுக்கு சொந்தக்காரங்களாம் நிறைய பேர் வந்திருந்தாங்க. என்னோடய காலேஜ் படித்த ஃப்ரெண்ட்ஸும் வந்திருந்தாங்க. 18 வருஷமாவது இருக்கும் அவங்கள பார்த்து வந்திருந்தாங்க. ரொம்ப மனசு நிறைவாக இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு அவங்கள பார்த்தது. அப்படியே சொந்தங்களை எல்லாரையும் பார்த்துட்டு ஒரு ஹாய் சொல்லிவிட்டு நல்லா விசாரிச்சுட்டு அங்கேருந்து ஒரு 11 மணிக்கெலாம் கோயிலுக்கு வெளியில் வந்தோம். வெளியில் வரும்போதே நமக்கு சாப்பிட தேவையான வாழையிலையும் அங்கேயே கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. அத்தை சாப்பாடு செஞ்சு கொண்டு வந்திருந்தனால எல்லோரும் வெளியில் உட்காந்து அப்புறமா சாப்பிட்டு ஒரு 11:30க்கு மேலே அங்கேருந்து கிளம்பிட்டோம். அங்கேருந்து கிளம்பி மறுபடியும் பஸ் பிடிக்கணும். நம்ம அங்கேருந்து ஃபஸ்ட்டு ஆட்டோ பிடிச்சி ஏரல்லேருந்து தூத்துக்குடி வந்து, தூத்துக்குடியிலேருந்து கோவில்பட்டி அப்புறம் நம்ம ஊருக்கு வரணும். டைம் சரியாக போச்சு ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்கு வரவங்களையே 4 மணி ஆகிடுச்சு. நம்ம தோப்பை விட்டு இன்னும் வெளியிலே போகலை, இனிமேல் தான் கிளம்ப போகிறோம். நல்ல ஒரு இயற்கையான சூழ்நிலை, நல்ல ஒரு அமைதியான சூழ்நிலையில் நல்லாயிருக்கும். இன்னும் கோவிலை சுற்றி 4 பக்கமும் நமக்கு வாழைத்தோப்பு தான். அப்படிங்கிறது நல்லா இயற்கை சார்ந்து போயிட்டு வந்து மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருந்துச்சு. ஃபுல்லாக பார்த்துட்டு வாங்க. அதை நம்ம கிளம்பி வெளியில் வரோம் பாருங்கள். இந்த ஒரு சைடு மட்டும்தான் வாழை கட் பண்ணி எடுத்து இப்போ தான் தளிர்த்து வருது. மற்ற 3 சைடு எல்லாமே ஃபுல்லாக வாழை வந்து நல்லா பெருசாக வளர்ந்து வந்துருச்சு. பாப்பா நடக்கிறாங்க. எல்லோரும் நடந்து அப்படியே வெளியில் போயாச்சு. காத்தாடு நடந்து வெளியில் போய் சாப்பிட்டு அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். நம்மளோட சேனல்லையுமே எல்லா விதமான ரெசிபிஸுமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. தொடர்ந்து ரெகுலராக பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை கொடுத்துருங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ரெகுலராக சப்போர்ட் பண்ண எல்லா நண்பர்களுக்குமே ரொம்ப நன்றி. வேறு என்ன விதமான வீடியோஸ் வேணுன்றதையும் மறக்காமல் நம்மளோட கமெண்டில் சொல்லுங்கள். சமையல் வீடியோஸ், ரெசிபிஸ் ஏதாவது வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சதை நானும் உங்களோட ஷேர் பண்ணுறேன். வாழையிலையும் கட் பண்ணேன்னு சொன்னாலே கட் பண்ணிட்டு வெளில வந்து இனிமேல் தான் சாப்பிட போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்.